Hi guys, வணக்கம். Welcome to Orville Soltumaster channel and this is your Arvind. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட ரிவ்யூ இஸ் போர். ஸோ காளிதாஸ் அப்புறம் அர்ஜுன் தாஸ் இவங்க எல்லாம் நடிச்சு இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன படம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ரிவ்யூக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் வாங்க ரிவ்யூக்குள்ள போகலாம். போர். ஸோ என்ன மாதிரி ஸ்டோரி இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிள்ளைல ஸ்கூல் டேஸில் ஒரு ஜூனியரும் ஒரு சீனியரும் அவங்க ரெண்டு பேரும் ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. ஸோ அவங்க வந்து திரும்ப பேக் டு காலேஜ் அப்போ அந்த ஸ்கூல் லைஃப்ல அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு சின்ன சண்டை வந்து ரெண்டு பேர் பிரிஞ்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அதே ரெண்டு பேர் காலேஜ் டைம்ல வராங்க. ஸோ அதே சீனியர் ஜூனியர். ஸோ அங்கே காலேஜ் டைம்ல அவங்க எப்படி இப்படிலாம் பிரச்சனை ஃபேஸ் பண்றாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ள எப்படி சண்டை வருது, சண்டை போடணும்னே வாண்டடாக தான் போடுறாங்க. ஸோ அப்படி போட்டு கடைசியில் அந்த சண்டையில சீனியர் ஜெயிக்கிறாங்க, ஜூனியர் ஜெயிக்கிறாங்க. ஸோ இந்த இதுதான் ஒரு ஓவரால் படம் அப்படின்னு சொல்லலாம். பட் இதுக்குள்ள ஒரு இன்டர்னலா உள்ளுக்குள்ள வந்து லைக் ஒரு எலெக்ஷன் மாதிரி ஒன்று வச்சு ப்ராசஸ் வச்சு ஸோ அது ஒரு தனி ட்ராக்ல ஓடி இருந்துச்சு. ஸோ எலெக்ஷன் காலேஜ்னு பார்த்தோன்னா ஆயுதத்து மாதிரி லைட்டாக கொஞ்சம் இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஸ்டார்டிங் அப்படி தான் ஆரம்பிச்சாங்க ஆக்சுவலா. பட் போக கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி டல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ போக வந்து அந்த எலெக்ஷனை ட்ராப் பண்ணிட்டு அந்த எல்லாம் ட்ராப் பண்ணிட்டு வெறும் இந்த சீனியர் ஜூனியர் சண்டையை மட்டுமே பெருசா கொண்டு போயிட்டாங்களோ அப்படின்னு தோணுச்சு. ஸோ ஸ்டோரி வந்து ரொம்ப நல்லா ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே கீழே போயிடுச்சு, ட்ராப் ஆயிடுச்சோ அப்படின்னு தோணுச்சு. ஸ்டோரி இன்னும் கொஞ்சம் அவங்க ஒழுங்கா எலெக்ஷன் வச்சோ அந்த உள்ளுக்குள்ள காலேஜ்ல நடக்கிறது இல்லை சின்ன சின்ன பிரச்சனை வச்சு பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். இதுல நம்ம என்னன்னா மொத்தமா ஒரு 100 பேர் அடிச்சுக்கிறாங்க. நம்ம இப்போ ரீசெண்டாக ஃபைட் கிளப் மூவி பார்த்தோம். ஸோ அதில் எப்படி அடிச்சிருக்காங்க அந்த அதோட ஒரு டபுள் மடங்கு நிறைய பேர் மொத்தமாக சீனியர் ஜூனியர் எல்லாம் சேர்ந்து இங்கேயும் அதே மாதிரி தான். லைக் நேற்று நம்ம பார்த்த மாதிரி ஜோசுவா படத்தில் எப்படி போலீஸே வர்றதோ இங்கேயும் அதே மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபுல்லாக அடிச்சுக்கிறாங்க. பட் எங்கேயுமே பிரின்சிபலோ இல்லை காலேஜோட மேனேஜ்மெண்ட்டோ உள்ள பூந்து அவங்கள சஸ்பெண்ட் பண்ணுறது டிஸ்மிஸ் எதுவுமே நடக்காது. ஸ்டார்டிங்ல இருந்து சண்டை போடுவாங்க, எண்டு வரைக்கும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க ரெண்டு பேரும் சீனியரும் ஜூனியரும். யார் ஜெயிக்கிறான் அப்படின்றதுதான். ஸோ அதுக்குள்ள ஒரு சின்ன சின்ன லவ் ஸ்டோரி இருக்கு. அப்புறம் அந்த எலெக்ஷன் ப்ராசஸ் அந்த இது கொஞ்சம் இருக்கு. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அதை மட்டுமே இன்னும் கொஞ்சம் எலிவேட் பண்ணி காமிச்சிட்டு இந்த சீனியர் ஜூனியர் சண்டையை கொஞ்சம் வேற மாதிரி காமிச்சிருந்தோமோ அப்படின்னு தோணுச்சு. அதை ரொம்ப ஹைலைட் பண்ணிட்டு இது ரொம்ப குறைச்சிட்டாங்க. கண்டென்ட் எது தேவையோ அதை குறைச்சிட்டு தேவையில்லாம சும்மா சண்டையை மட்டும் வச்சு போருன்ற பேருக்கு ஏற்ற மாதிரி வெறும் சண்டை மட்டுமே வைக்கணும்னு நினைச்சோம். அந்த மாதிரி வச்சிட்டாங்களா என்னமோ. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வெறும் சண்டை மட்டும் தான் இருந்துச்சு. அதுவும் ஒரு 1-1 அந்த மாதிரிலாம் கிடையாது. ஃபுல்லாக கும்பலாக அடிச்சுக்கிறது. அங்கே என்னடா நடக்குது, சண்டை நடக்குது, அவ்வளோ அப்படிதான் உட்காந்து பார்க்குற மாதிரி. ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக அட்லீஸ்ட் ஜோஸ்வால் வந்து ஸ்டண்ட் எல்லாம் செம்ம டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, புதுசாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. லைக் என்னதான் வருண் வந்து டெபியூ ஆக்டராக இருந்தாலும் சூப்பராக ஃபைட் பண்ணியிருந்தாரு. ஸோ அந்த ஃபைட்டிங் சீக்வன்ஸ்லாம் இங்கே நல்லா இருந்துச்சு. இங்கே வந்து எப்படின்னா ஒரு 100 பேர் அடிச்சதுனால கச்சமுச்சான்னு ஆயிடுச்சு. ஒரு மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இல்லை, ஒரு மாதிரி அந்த ஃபைட்டிங் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி ஆர்வம் இல்லை. சும்மா ஏதோ ஒரு 100 பேர் அடிச்சுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதை இன்னும் கொஞ்சம் மாற்றி ஒழுங்காக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. மற்றபடி ஆக்டிங்லாம் நல்லா இருந்துச்சு. டிஜிஎம் பானு, சஞ்சனா, ஸோ அவங்க காளிதாஸ்க்கும் அவங்களுக்கு உள்ள லவ் ஸ்டோரி ஆகட்டும், இல்லை அர்ஜுன்தாஸ்க்கும் அந்த பொண்ணுக்கான லவ் ஸ்டோரி அது எல்லாமே நல்லா இருந்துச்சு. அண்ட் காளிதாஸ் இதுக்கு முன்னாடி பார்த்த மூவிஸ்லாம் வேற மாதிரி இருந்திருப்பாரு. ஸோ இதில் வந்து ஃபிட்னஸ் ஆகட்டும் இல்லை அவரோட ஆக்டிங் ஆகட்டும் அப்படியே டோட்டல் ஆப்போசிட்டாக இருக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்ததுக்கு இப்போ செம்ம கான்ட்ராடிக்டாக இருக்கும். ஸோ ஆக்டிங் 4-5 பேர் இருந்தாங்க, எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸ்டோரி மட்டும் தான் சுத்தமாக எனக்கு செட் ஆகலையோ அப்படின்னு தோணுச்சு. ஸ்டோரி இன்னும் கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணிட்டு இவங்க வச்சு இன்னும் கொஞ்சம் ஒழுங்காகவே பிளான் பண்ணியிருக்கலாமோ, நல்லாவே வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டோரி மட்டும் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கணும். மற்றபடி பிஜிஎம் ஆகட்டும், சாங்ஸ் ஆகட்டும், அது எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸ்க்ரீன் பிளே ஆகட்டும், ஸ்க்ரீன் பிளே எதுவுமே போர் அடிக்கல. லைக் அந்த 1-2 hours சம்திங். ஸோ அது எதுவுமே போர் அடிக்கல. பட் என்ன வெறும் ஃபைட்டிங் சீக்வன்ஸ் மட்டுமே இருந்தனால ஒரு மாதிரி லைட்டாக நம்மளுக்கு ஃபைட் பிடிக்காதவங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப லைட்டாக என்னடா வேறு சண்டை மட்டுமே வருதுன்ற ஒரு மாதிரி சலிப்பாயிடும். அந்த சலிப்பு போகிற அளவுக்கு சண்டை நடந்துச்சு. மாற்றி சும்மா கும்பல் அடிச்சிட்டாங்க. அதை குறைச்சிட்டு மற்றபடி கண்டென்ட் கொஞ்சம் ஏற்றிருக்கலாம். மேபி அந்த எலெக்ஷன் ப்ராசஸ் வச்சு இல்லைன்னா வேற ஏதாவது இன்னும் கொஞ்சம் பேசுகிற மாதிரி வேற கண்டென்ட் வச்சு எடுத்துருந்துருக்கலாம். அதெல்லாம் தான் கொஞ்சம் ட்ராபேக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மற்றபடி ஓகே. சும்மா ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் ஃபைட் பிடிக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா சும்மா ஒன் டைம் பாருங்க. அண்ட் காளிதாஸ், அர்ஜுன் தாஸும் அவங்களோட ஆக்டிங் பிடிக்கும்னா பாருங்க. லைக் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. ஸோ அவங்களோட ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னாலும் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். ஓடிடியில் வந்த போதும் தேட்டரில் போய் பார்க்குற அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச அந்த அளவுக்கு ஒர்த்து கிடையாது. ஸோ பொறுமையாக ஓடிடியில் வந்ததுக்கப்புறமே பார்த்துக்கலாம். நம்ம சேனல் சார்பாக 2.5 out of 5 இந்த மூவிக்கு. இன்னும் இந்த மாதிரி நிறைய ரிவ்யூஸ் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரும் மீட் பண்ணுற வரைக்கும் இட்ஸ் அரவிந்த் சேயிங் டாடா.